இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்யும்படியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே ஒரு கிறிஸ்மஸை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாலகன் பிறந்தார். எத்தனையோ குழந்தைகள் உலகத்தில் பிறக்கிறது. அனுதினமும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் உலகத்தில் பிறக்கிறது. ஆனால் இந்த குழந்தை விசேஷமான ஒரு குழந்தை. இந்த குழந்தை விசேஷமான குழந்தை. அது மாத்திரமல்ல, இந்த குழந்தை யாருக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் நமக்காக கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த உலகத்தில் பிள்ளைகள் உலகத்திலே பிறக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்காகவே வாழ பிறக்கிறார்கள். ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஆழத்துவமும் தனித்தனி குணாதிசயமும் பெற்றவனாக இந்த உலகத்தில் பிறக்கிறான். அவனுடைய ஆழத்துவம் எப்படி இருக்கிறதோ அப்படி இந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழுகிறார். ஆனால் இந்த குழந்தையை குறித்து சொல்லியிருக்கிறது, அவர் கொடுக்கப்பட்ட குழந்தை. யாருக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை? ஒரு நபருக்கு அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தையை இங்கே வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அதில் பல சில நாமங்கள், அவருடைய பெயர் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படி என்று சொன்னால் அதில் முதலாவது சொல்லியிருக்கிறது அதிசயமானவர். அதிசயமானவர். அந்த குழந்தை எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமானவர். அப்படியே பெயர் என்ன அப்படி சொன்னால் அதிசயமானவர். ஆண்டுக்கு சோதரம் உண்டாவதா? ஆம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், பெயர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதிசயமானது. இது உலகத்தில் எத்தனையோ மனிதர்களுடைய பெயர்கள் இருக்கிறது, அல்லது மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தெய்வீக குழந்தையோ எப்படிப்பட்டவர் என்றால் அவர் அதிசயமானவர். அவருடைய பெயரே அதிசயமானது. அதிசயமானவர். அவர் எப்படி அதிசயமானவர்? அவர் எப்படி அதிசயமானவர்? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும், தகப்பனும் தாயும் இணைந்துதான் குழந்தை இணைச்சுகிறார்களா பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது, அவர் எப்படி பிறப்பார்? ஒரு கன்னிகையிடத்திலே அவர் பிறப்பார். அவர் பிறக்கிறதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு குழந்தை எப்படி பிறக்க முடியும்? மருத்துவம் அதை குறித்து பதில் சொல்ல முடியாது, அல்லது விஞ்ஞானம் அதை குறித்து பதில் சொல்ல முடியாது. ஆனால் அதனால்தான் ஆனால் பிறந்தார். அவர் மனுஷனுடைய சித்தம் இல்லாமல்
அவர் தேவ சித்தத்தின்படி அவர் கன்னியின் வயிற்றிலே அவர் உற்பவதியானார், அவர் பிறந்தார். ஆகினாலே தான் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறோம். அவருடைய பிறப்பு அதிசயமானது. ஆகினால தான் அவர் சொல்கிறோம், அவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவருடைய பிறப்பே அதிசயங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் பிறப்பே அதிசயம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அவர் பிறப்பே அதிசயம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதரை போல இயேசு பிறக்கலை. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அது ஒரு பெரிய அதிசயம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு இயல்பு தன்மை ஒன்று இருக்கிறது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நான். என்ன கேள்வினா, ஏன் மனுஷன் பாவம் செய்கிறான்? நீ சொல்லுங்கடா, வாலிப தம்பி மாதிரி சொல்லுங்க. ஏன்டா மனுஷன் ஏன்டா பாவம் செய்கிறான்? அக்கமாரி சொல்லுங்க, மனுஷர் ஏன் பாவம் செய்கிறார்கள்? ஆதாம் ஏவாளுக்குள் இருந்த பாவம். சாதாரண வார்த்தையில் சொல்லுங்க, ஏன் மனுஷன் பாவம் செய்கிறான்? அவன் பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். ஏன் பாவம் செய்கிறான்? பாவியாக இருக்கிறான், பாவம் செய்கிறான். இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்யாத மனுஷன் கிடையவே கிடையாது. ஆதாம் ஏவாள் அவர்கள் என்றைக்கு சர்ப்பமாகிய சாத்தானுடைய வார்த்தையை கேட்டாங்களோ அன்றைக்கு அவங்களுடைய முழு மனக்குலத்தையும் பாவத்துக்கு வித்து போட்டுட்டாங்க. அந்த அவனுக்குள்ளே அந்த பாவ சுபாவம் தலைமுறை 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 தலைமுறையாக எல்லா மனிதர்களுக்குள்ளே என்ன செய்கிறது? அந்த பாவ வித்து இருக்கிறது. ஆகையினாலே பிறந்த குழந்தையும் பாவம் செய்யத்தான் செய்யுது. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த உலகத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்றார். ஏன்? தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபம் பண்றார். ஒருத்தன் பாவம் செஞ்சு அவன் மனம் திரும்பி உன்னை நோக்கி ஜெபம் பண்ணா, நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் மழையை தந்து அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்போது பாவம் செய்யாத மனுஷன் இல்லை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு சின்ன தப்பாக செய்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்மளாம் பொய்யே சொல்ல மாட்டோம், அப்படித்தானே? அப்படித்தானே? இல்லை அமைதியாக இருக்கீங்க, இதே பெரிய பொய் தானே. அப்போது இப்படி நேரத்துக்கு நேரம் நாளுக்கு நாள் எவ்வளோ தப்பும் மனுஷன் செய்கிறான், அதுதான் பாவம் சொல்லுது. இப்போ உலகத்தில் இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாத்தானுடைய கிரியைகளினால் இந்த உலகம் நிரம்பி இருக்கிறது. அவன் தன்னுடைய மாயைகளினாலே அவன் கவர்ச்சித்து ஜனங்களை தன் பக்கமாக ஈர்த்து வைத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த ஈர்ப்பு விசைகளினாலே அவர்கள் சிக்கி மயங்கி அவர்கள் தவறு செய்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் மனிதர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். யோவான் 8:46 அதை வாசிக்கிறோம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அவர் கேட்கிறார், என்கிட்ட பாவம் உண்டென்று யார் என்னை குறித்து குற்றம் சொல்ல முடியும்? அதாங்க அவர் அதிசயமானவன் சொல்றோம். அல்லேலூயா. அதான் அவர் அதிசயமான சொல்ற. உலகத்திலே வந்த பாவமே செய்யாத ஒரே ஒரு நபர் யாருன்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாவமே செய்திராத பரிசுத்தமான கடவுள் யாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து. அதான் அவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல,
இந்த உலகத்திலே பிறந்தவன் மரித்துத்தான் ஆக வேண்டும். பிறப்பு எப்படியோ அதே போல மரணம் நிச்சயம். மரித்து உயிரோடு எழுந்த நபர்கள் என்று ஒருவரும் கிடையவே கிடையாது. சில சமயங்களில் செத்து போனாங்கன்னு நினச்சி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் உயிரோடு கண்டுபிடிச்ச சாட்சிகள் நிறையா இருக்குது. ஆனால் இயேசுநாதரோ மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து தான் உயிரோடு கூட இருக்கிறதை அநேகர் காண அவர் நிரூபித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒரு நபர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறோம் அவரை அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம். அதனால தான் சொல்லுகிறோம் அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம். இப்படி ஆண்டவரை குறித்து நிறைய காரியங்கள், அவர் அதிசயமானவர் என்பதை நிரூபிப்பதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. அது சுருக்கமாக 3 காரியங்கள் என்ன செய்த நம்ம பார்த்தோம். அப்போ அவருடைய பேர் அதிசயமானவரா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, அவர் அதிசயமானவரா இல்லையா? தம்பி சொல்லியா, அவர் அதிசயமானவரா இல்லையா? அதிசயமானவரா இல்லையா? நீ ஆராதிக்கிற கடவுள் அதிசயமானவரா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அவர் இயல்பாகவே அவர் அதிசயமானவர். அதே சமயங்களிலே அவர் அதிசயங்களை நடப்பிக்கக்கூடியவராகவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்களாகி நம்முடைய மத்தியிலே இன்றைக்கு அநேக அதிசயங்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அநேக அதிசயங்களை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். அதிசயங்கள் 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 அதிசயங்கள். நாளுக்கு நாள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் அதிசயங்களை நடப்பித்தே கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் எதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் பெரிய அதிசயம் சொன்னால் அநேக சொல்லுவாங்க 7 அதிசயங்கள் இருக்குது, அதுதான் அழகு அதிசயம் சொல்லு. அது மனிதனுடைய திறமைகளில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிசயம், உண்மைதான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே அதிசயம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று என்ன உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த உலகத்தில் யாரும் மாற்ற முடியாது என்ற உண்மையை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாரையும் மாற்ற முடியாது. எவரையும் மாற்ற முடியாது. எந்த சட்டங்களும் எவனை மாற்ற முடியும், கட்டுப்படுத்தலாம ஒழிய யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. சில சமயங்களில் மாறினது நமக்கு தெரியுது, மாறினவங்களை போல இருக்கிறாங்க, ஆனால் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவானவர் செய்கிற ஒரு அதிசயமான காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ரோமர் 4:5 வாசிக்கிறோம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால், அப்ப பாவியை நீதிமானாக்குகிறவர் அவர் யார் சொன்ன? பாவியை நீதிமானாக்குகிறவர். ஒரு பாவியான ஒரு மனுஷனை நீதிமானா மாற்றிடுறாராம், நீதி செய்கிறவனா மாற்றிடுறாராம். பாவம் இல்லாத நிலைகளே அவனை ஒரு நீதிமானாக கடவுள் என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் எப்படி அது நடக்குதுன்னு சொன்னால், தேவன் அதான் ஆவியினாலும் செலத்தினாலும் பிறந்தால். அப்போ ஒரு மனுஷன் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் உண்டாகும் போது அது மனுஷனால் உண்டாகிற மாற்றம் அல்ல,
தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆழமான மனமாற்றம். அந்த மனமாற்றம் உண்டாகும் போது அவனுடைய இயல்பான குணாதிசயங்கள் மாறி அவன் வேறொரு மனிதனாய் மாறிவிடுகிறான். அதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாகின. அப்போ தேவன் பாவிகளை நீதிமானாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் சகையை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சகையு அவன் ஒரு ஆயக்காரன். சகை ஒரு ஆயக்காரன். ஆயக்காரன் சொல்லும்போது பயங்கரமாக கொள்ளையடிக்கிறவன், வரி வசூலிக்கிறதுல கடுமையான போக்கை கையாண்டு அரசாங்கத்தின்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் விதிக்கக்கூடிய அந்த அரசாங்க வரிக்கும் அதிகமாய் ஜனங்கள்கிட்ட வரிகளை வசூலித்து ஜனங்களை மிரட்டி லஞ்சம் வாங்கி எப்படி வாங்கி ஏகப்பட்ட பணங்களை சொத்துக்களை குவிக்கிற ஒரு மனுஷன் தான் யாரு சொன்னால் சகை. அப்போ ஒரு நாள் இயேசு அந்த ஊர் வழியாக போயிட்டுருக்கிறார். அவன் பார்க்க ஆசைப்படுகிறான். ஆனால் இயேசுவை பார்க்கக்கூடிய நிலையில் அவன் இல்லை. திரளான கூட்டம், ஆள் கொஞ்சம் குட்டை ஆகினால அவனால் இயேசுவை பார்க்க முடியல. ஆனால் அவனை ஆசை விடலை. ஆகினால காட்டு அத்தி மரத்து மேலே ஏறி நின்று இவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க மேலே ஏறி ஆன்னு பார்க்குறான். இயேசு அவனை கவனித்து, சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்க போகிறேன்னு சொன்னேன். உடனே சந்தோஷமாக இறங்கி வர்றான். இயேசு பின்னாடி போகிறான். போகும்போதே சொல்கிறான், நான் யாரிடத்துல இல்லை அநியாயமாக வாங்கியிருந்தால் 2 எத்தனையா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஐயா. இயேசு சொன்னாரா? எப்படி மாறின அவன் லைஃப்பில் எப்படி மாற்றம் வந்துச்சு? எப்படி மாற்றம் வந்துச்சு? அதான் பாவியை நீதிமானாக்குகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். யாரையும் வலுக்கட்டாயமால மாற்றுகிறவர் கிடையாது. அவருடைய பார்வை, அவருடைய ஒரு வார்த்தை மனுஷனை மாற்றிவிடுகிறது, சமுதாயத்தை மாற்றிவிடுகிறது. அதனால தான் நமக்கு தேவை. யாரு சொன்னா? இயேசு நமக்கு தேவை. அதனால தான் நம்முடைய தேசத்திற்கு இயேசு தேவை. ஜனங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையை தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவர் அதிசயமானவர். பாவியை நீதிமானாக மாற்றுகிறதுனாலே அவர் அதிசயமானவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகளிலே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கல்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே கிதியோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். மீதியானர்கள் என்று சொல்லப்படுகிற அண்டை நாட்டார்
இஸ்ரேல் தேசத்தில் வந்து அவங்களுக்கு அடிக்கடி தொல்லை கொடுத்து வேதனைப்படுத்தின காலங்கள் அது. அந்த காலங்களிலே அவர்களுக்கு பயந்தபடியினாலே அவர்கள் வந்து விவசாயத்தை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் கண்களுக்கு மறைவாக அவசர அவசரமாக தன்னுடைய தானியத்தை தப்பு வைக்கிறதுக்காக அவன் போராடித்துட்ருக்கிறான். எவ்வளோ வந்துடுவாங்களா, வந்து வந்து ஏதும் பண்ணிடுவாங்களா, நான் அந்த போராடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த இராணுவம் வந்துடுமா, வந்து என்ன எதுவும் பண்ணிடுமா அப்படின்னு பயந்து 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 செய்துட்ருக்குறான். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய தூதனார் வந்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதான். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஐயா, நானே பயந்து நடுங்கி போய் உயிருக்கு பயந்துட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறேன், என்னை போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே, என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்களே. அப்போது ஆண்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருப்பா, நான் உன்னோட கூட இருக்கிறான்ப்பா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ என்ன செய்வ, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அந்த யுத்த சேனையை பூரா நீ முறியடித்து விடுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ ஒரு மனுஷன் அவன் எவ்வளவுதான் கோழையாக இருந்தாலும், எவ்வளவுதான் இயலாத நிலையில் இருந்தாலும், தேவன் அவனோடு கூட இருந்து அவனை மிகப்பெரிய வெற்றி வீரனாக கர்த்தர் மாற்றி விடுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆண்டு சொல்றார், ஒரு மனுஷனை நீ மேற்கொள்வது போல அந்த மீதியான பூரா என்ன செய்வ, நீ சங்கரித்து விடுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அதே போல தான் அவன் என்ன செய்கிறான், அங்கே காரியங்களை நடப்பிக்கிறதை குறித்து பின்பகுதிகளெல்லாம் நம்ம என்ன செய்ய நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் எப்படியெல்லாம் கிரியை செய்ய சொல்லி பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதனை ஒரு யுத்த தலைவனாக மாற்றி, ஒரு ஜெய வீரனாக மாற்றி, அந்த இஸ்ரேல் தேசத்தினுடையதான ஒரு இரட்சகனாய் கர்த்தர் அவனை பயன்படுத்தினது உண்மையானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பலவீனனை பராக்கிரமசாலியாக அவர் மாற்றுகிறது ஒரு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் உங்களை கொண்டே முடிய வைக்க போகிறது தான் கர்த்தர் செய்கிற மகிமையான ஒரு அற்புதமான அதிசயமான காரியம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அவர் எப்படி அதிசயத்தை செய்கிறாருன்னா, உங்களால் செய்யலாம் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதே காரியத்தை, அந்த காரியங்களை எல்லாம் உங்களை கொண்டே அது செய்து முடித்து அவர் ஜெயிக்க வைக்கிறார் அல்லது ஆசீர்வதிக்கப்பட வைக்கிறார். அதனால தான் அது அதிசயமானவர் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எதெல்லாம் முடியலைன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அவைகளை நடப்பித்து தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஏன் என்று சொன்னால், உங்களோடு கூட இருந்து அவர் மகிமையான காரியங்களை செய்வார். அவர் அதிசயமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 113 சங்கீதம் 7 முதல் 8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். போதும். ஒரு அற்புதமான ஒரு வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாராம், குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அப்புறம் என்ன செய்கிறாராம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அற்பமான ஜனங்களை அவன் உயர்த்தி எந்த நிலைகளில் உட்கார வைக்கிறாரா. அவர் அதிசயமானவரா இல்லையா?
அவர் அதிசயமானவரா இல்லையா? அதிசயமானவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எளியவனை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவர் எப்படியும் எந்த மனுஷனை உயர்த்த அவராலே ஆகும். உங்க நிலையை உயர்த்துவதற்கு இந்த தேவனாலே ஆகும். ஒரு எளிய நிலையில் நீங்க இருக்கலாம், ஒரு அற்பமான நிலையில இருக்கலாம். ஆனால் ஆண்டு என்ன செய்வாராம்? அப்படியே தூக்கி விடுகிறார். கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இதுதான் கர்த்தர் செய்கிறதான அதிசயம். அவருடைய நாமம் அதிசயமாக இருக்கிறபடினாலே இந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவர் செய்கிறார். ஆண்டவருடைய அதிசயமான கிரிகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக என்ன செய்கிறது இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க மட்டும் அந்த கர்த்தரை விசுவாசித்து பாருங்க, அவரை நம்பி பாருங்க. அவரை நம்பும்போது அவர் உங்களையே எந்த இடத்திலே நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதாரணமாக தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். கோலியாத்தை ஜெயிக்கிறதற்காக ஆளே இல்லாத நிலைகளில் அங்கே வந்து பார்க்குறான். ஆவியில் வைராக்கியம் கொள்கிறான். நான் போகிறேன்னு சொல்கிறான். எல்லாரும் அண்ணன் மாதிரிலாம் கோவப்படுறாங்க. ராஜாட்ட போனா, ஏய் நீ சின்ன பையனா இருக்கப்பா, நீயா பேசாமல் போய் ஏதாவது உன் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோலியத்தை சந்திக்க போகும்போது கோலியத்தை பார்த்துட்டு அவன் மிகுந்த ஆக்ரோஷம் அடைகிறான். என்னடா அது செல்லுப்பூச்சி மாதிரி வந்து நிற்கிற நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். அற்பமாக எண்ணப்பட்டவன் தான். அன்னைக்கு தன்னுடைய சகோதரர் மத்தியிலே கனமுற்றவன் அல்ல, திறமை இல்லவன் என்று சொல்லி அறியப்படலை. ஆனால் ஒன்று, அவன் எப்பொழுதும் கர்த்தரை தன் வலது பார்சத்தில் வைக்கிறவனாக இருந்தான். ஆண்டவர் வேத சொல்லியிருக்கிறபடி தூக்குகிறார், உயர்த்துகிறார், உட்கார பண்ணுகிறார் என்று சொல்வது போல ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து ராஜாக்களிலே மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவர் அழகு பார்த்தார். ஏன்னா அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேவன் இது செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் தூக்குவார், உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மகிமையான காரியங்களை காண உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 9வது வசனம், சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. 2 விதமான நிலைகளை நம்ம வேதத்தில் 2 விதமான காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஒன்று சர்வப்பிரகாரமாக குழந்தை பெற்று எடுக்க இயலாத நிலைகளிலே உள்ளவர்கள். இன்னொன்று ஆவிக்குரிய நிலையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாத, ஆத்துமாக்களை பெற்றெடுக்க முடியாத நிலையிலே உள்ளவர்கள். 2மே வேதனைக்குரியது தான். எப்படி திருமணமாகி காலங்கள் கடந்து போனது, ஆனால் பிள்ளை எதிர்பார்க்கிற பிள்ளை கர்ப்பம் தரிக்கவில்லை என்று சொல்லும்போது ஒரு சோகம் உண்டாகிறது, ஒரு வேதனை உண்டாகிறது. எல்லாம் நடக்கத்தான் என்ன செய்கிறது? அது செய்யத்தான் செய்கிறது. ஆனால் அவர் அதிசயம் செய்கிறார். என்ன அதிசயம் பண்றாருன்னா, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஆண்டவன் செய்வாரா?
குழந்தையை பெற்றெடுக்கத்தக்கதாக அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் பாருங்கள், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. உன் ஒய்ஃப் என்ன செய்யக்கூடாது? எப்படி கூப்பிடக்கூடாது? அவர் என்ன சொல்றாரு? உன் ஒய்ஃப் என்ன செய்யக்கூடாது? இனிமேல் சாராயின்னு கூப்பிடாத. சாராள் என்பது அவளுக்கு பேராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து. சாராள் என்ன செய்யும்? அவர் பேர் இனிமேல் என்னது? சாராள். ஏன் தெரியுமா? வாசிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆசீர்வதிப்பேன் என்றால் அப்ப திரளான ஜாதிகளுக்கு இந்த அம்மா என்ன செய்ய போறாங்க? தாயா மாற போறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இவளும் மலடி என்று சொல்லப்பட்ட அவளுக்கு வைதிகமான ஒரு பெண்ணுக்கு ஆண்டு கொடுக்கிற வார்த்தை தான் சொன்னால், நீ திரளான ஜாதிகளுக்கு தாயா இருப்பா என்று சொல்லி கர்த்தர் சொல்ல. இது எப்படி ஆகும்? எப்படி ஆகும்? மனுஷனால் கூடாதது. ஆனால் இவர் அதிசயமானவர் இல்லையா? ஆகினாலே அவர் அதிசயத்தை செய்யக்கூடும். அவர் அதிசயம் செய்கிறதுனாலே அது நடந்தது. இன்றைக்கு ஒரு தேசமே உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆத்துமாக்களை என்னாலே ஆதாயமே பண்ண முடியலை. அது எப்படி சில ஆவிக்குரிய மலற்றுத்தன்மை என்று சொல்லுவார்கள். என் மூலமாக ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து சபைக்குள்ளே வரலைன்னு சொல்லி சொன்னால் அது என்னது? ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. அப்போ அந்த நிலை இருக்குமானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை காண செய்வார். என்ன அதிசயம் என்று சொன்னால், அந்த அதிசயமானது உங்கள் மூலமாய் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், கர்த்தருக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள். அதுதான் ஒரு அதிசயம் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் நாமத்தின்படியே அவர் இருக்கிறார். அவர் நாமத்தின்படியே அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். இன்றைக்கு அவரை பாருங்கள், எப்படி பார்க்கணுன்னு தான். அவர் அதிசயமானவர், 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 அதிசயம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளிலே தேவைகள் இருக்கிறதோ, குறைகள் இருக்கிறதோ, அவைகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்கள் ஒரு அதிசயத்தை தந்து செய்து நீங்கள் மகிழத்தக்கதாக தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். எல்லாம் எழுதுன்னு நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to Father. Rima Shadala Rabala Diara Dala Rabana Shantala Rabala Diara Dala Ramana Mashabalia Darabala Manaba. Hallelujah. Glory to God. Hallelujah. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம் அதிசயமானது. ஹல்லேலூயா. இன்றும் அவர் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் எல்லா நிலைகளிலும் அவர் அதிசயத்தை செய்வார். எந்தெந்த பகுதிகளிலே நம்மால் இயலாது முடியாது தேவை இருக்குதோ அந்த பகுதிகளில் எல்லாம் தேவன் அதிசயத்தை செய்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவன் உங்களை ஒரு அதிசயங்களை காண பண்ண போகிறார். தேவன் அதிசயத்தை காண பண்ண போகிறார். விசுவாசத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதிசயமானவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்கள் நாமம் அதிசயமானவரே, அதிசயம் காண பண்ணுவீர். உங்கள் நாமம்
அதிசயமானவரே, அதிசயம் காண பண்ணுவே, என்னை அதிசயம் காண பண்ணுவே, என்னை அதிசயம் காண பண்ணுவே. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாட்களில் என்னை அதிசயத்தை காண பண்ணுவார், கிறிஸ்துமஸ் நாட்களில் அதிசயத்தை காண பண்ணுவார்னு. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இந்த பாட்டை பாட போறோம். ஆமென். உந்த நாமம் அதிசயமானவரே, என்னை அதிசயத்தை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. வலதுகையை தேவனுக்கு நேராக உயர்த்தி என்னை அதிசயத்தை காண பண்ணுவீங்க ஆண்டவரே, என்னை அதிசயத்தை காண பண்ணுவீங்க ஆண்டவரே, என்னை அதிசயத்தை காண பண்ணுவீங்க ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை காண பண்ணுவீங்க ஆண்டவரே, எனக்குள்ள அதிசயத்தை காண பண்ணுவீங்க ஆண்டவரே, ஒரு பெரிய அற்புதத்தை எனக்குள்ள செய்ய போறீங்க ஆண்டவரே. Glory to God. உங்க நாமம் அதிசயமானவரே, அதிசயம் காண பண்ணுவே, உங்க நாமம் அதிசயமானவரே, அதிசயம் காண பண்ணுவே, என்னை அதிசயம் காண பண்ணுவே, என்னை அதிசயம் காண பண்ணுவே, அதிசயம் காண பண்ணுவே, அதிசயம் காண பண்ணுவே. எல்லா கடவுளை கண்டிப்பாக எல்லா மகிமைப்படுத்தி ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் உண்டாகிற அதிசயம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில வரட்டும். கர்த்தரால் உண்டாகிற அதிசயம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயம் உண்டாகட்டும், அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஷபா ராதா லாரா தாலா ராதா லாரா காபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஆமென். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ணி உம்முடைய நாமத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாட்களாய் விளங்க உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதி எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் மக்களே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.